எஸ்பி சார் எஸ்பி இது ஒரு இடம் பிரச்சனைக்காக வந்திருக்கு. ஊரில் ஒரு இடம் பிரச்சனை இருக்குது. அதுக்காக எல்லா இடத்துலையும் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். எங்கேயுமே ஸ்டெப் எடுக்கலை. அதனால் கடைசியாக இப்போ இங்கே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறோம். எங்களுக்கு எங்கே போனாலுமே பதில் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து எங்களுக்கு ஏதோ உதவி செய்யுங்கன்னு கேட்டா இல்லை குடும்பமாக அந்த இடம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடம் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் போலி கையெழுத்து போட்டு இடம் வந்து அவங்க பேரில் எழுதியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட கையெழுத்து வந்து அவங்களே போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கு எங்கே போய் கேஸ் கொடுத்தாலுமே கோர்ட்டில் போய் கொடுத்தாலுமே எங்களுக்கு பதில் கிடைக்கல. அமராபாத் ஸ்டேஷனில் கொடுத்தாலுமே எங்களுக்கு பதில் கிடைக்கல. ஸோ அதாவது கலெக்டரை பார்த்து நம்ம மனு கொடுக்குறோம். அப்பா அம்மா வந்து அம்மா வந்து மனு கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவா? இவங்களுக்கும் யாருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு? அம்மாவுக்கும் அம்மாவோட தங்கச்சி. ஓ, அதனால அம்மா கொடுக்க வந்திருக்காங்க. என்ன ப்ராப்ளம்? இவர் வந்து 21 வருஷமா கோமாசரியில் இருக்காங்க. இவருக்காக செலவுக்காக ஊரில் இருக்க இடத்தெல்லாம் விற்று நாங்கள் எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம். நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற ஊரில் சொத்துன்னு ஒரு வீடு தான் இருக்குது. அந்த இடத்தையும் எங்களுக்கு தரக்கூடாது. எந்த ஊருக்கு சார்? ஒடியாத்தம். முடியாத்தம். கேஸ் வந்து உமராபாத் இது ஐத்தம்பட்டு உமராபாத். அங்கே கேஸ் கொடுக்குறது அந்த இடம். சன் வந்து எல்லை பாதுகாப்பு பண்ணியிருக்கார் சார். அவர் வீடு வந்து ஆக்சிடென்ட் 21 வருஷமாக கோமா சொல்லியிருக்கார். அந்த கோமா சொல்லியிருக்காரு எங்கள் மனைவி வந்து வீட்டு விட்டு எங்கேயும் போக முடியாது சூழ்நிலை. இவருக்காக வந்து அசையா சொத்து எல்லா சொத்து எடுத்துட்டோம். இன்னும் டோட்டல் லாஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கிட்டே ஒரு வீடு மாமூல் போட்டு ஐட்டப்பட்டு தான் இருந்துச்சு. அது வெளியே ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து இவங்க தங்கச்சி இவங்க பேரே இவங்களே கையெழுத்து போட்டு பில்டிங் கட்டி இபி சர்வீஸ் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் போலி அவளுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் வேலை நடக்கல. யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சனிக்கிழமை 15th வந்து உமராபாத் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி நான் சண்டே மார்னிங் கூப்பிட்றேன்னு என்னை கூப்பிடாமையே ஒருத்தலை பட்சமாக விசாரணை பண்ணி அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நபர் விசாரிக்க அவங்க அப்பா அம்மாவை விசாரிச்சாங்க. அம்மாவை வச்சு விசாரிச்சிட்டாங்க. ஏஜென்ட் பர்சன் அவங்களை கொடுத்தா விசாரிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த போலி அவர்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டராக பார்த்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தாங்க. ஆனால் எங்கள் உங்களுடைய தாயார் வந்து என் பேர் தான் இருக்குது, இந்த சொத்து என் பேர் தான் இருக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சேன். அது தெரியல, அவங்க விசாரிக்க தெரியல. இந்த டாக்குமெண்ட்ஸ் நியாயமாக இருக்குது, அவங்க பக்கம் நியாயமாக இருக்குன்றாங்க. ஒன்றரை பட்சமாக விசாரணை பண்ணுறாங்க. என்னை கூப்பிடாமே விசாரணை பண்ணி அமைச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிடல. 2 பேரும் விசாரணை பண்ணோம். என்னை கூப்பிடவே இல்லை.